நியூஸ்டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ந்து தினமுமே என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்ற டே டு டே அப்டேட் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு பல சம்பவங்கள் நடந்திருக்கு. அதாவது நேற்று பிரதமர் மோடி அவர்கள் கோயம்புத்தூர் வந்தாருன்றது நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அங்க வந்து என்ன விஷயங்கள்லாம் பேசினாரு, என்னெல்லாம் நடந்துச்சு, அதை திமுக எப்படியெல்லாம் உருட்டினாங்க மழுப்புனாங்க அப்படின்ற எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். பார்த்துடலாம். நேற்றுக்கு பதிவிலே நம்ம வந்து ஒரு விஷயம் பார்த்திருந்தோம். பிரதமர் மோடி அவர்கள் வந்து கோயம்புத்தூருக்கு வரும்போது என்னதான் திமுக அரசுக்கு அவரை பிடிக்கல அப்படின்னாலும், மத்திய அரசாங்கத்தை குறை சாட்டினாலும் ஒரு முதல்வரா அங்க போய் நின்றுக்கணும் அப்படின்றது அவருடைய கடமை தான். இந்த இந்தியாவில பார்த்தா அப்படின்னா எந்த மாநிலத்துக்கு பிரதமர் அவர்கள் போனாலுமே அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து பார்த்து வரவேற்று என்ன ஏதுன்னு பேசக்கூடிய ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா இவர் வந்து போகவே இல்லை அப்படின்றத நேற்று பார்த்தோம். அது மட்டும் இல்லாம மோடி அவர்கள் வந்து நிறைய விஷயம் பேசியிருந்தாரு. விவசாயம் சம்பந்தமா மக்களுக்கு என்ன குறைகள் இருக்கு, என்ன பிரச்சனை இருக்கு, அதை எப்படி தீர்க்கிறது அப்படின்றத நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. आने वाले वर्षों में मैं भारत की खेती में कई बड़े बदलाव होते देख रहा हूं। भारत नेचुरल फार्मिंग का ग्लोबल हब बनने के रास्ते पर है। இதை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா இது, இங்க இருக்கிறவங்க வந்து விவசாயிகளுக்காக ஏதாவது பாடுபடுறாங்களா, நம்மளுடைய கோரிக்கையை நிறைவேற்றுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அவங்க காதலே வாங்காம இருக்காங்க. நெல் மூட்டை கூட முளைச்சு எவ்வளோ வீணாச்சு அப்படின்றது, எவ்வளோ அழுகிய நிலைமைக்கு போனது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்படி வீணாகும் போது கூட அந்த நெல் மணிகளை தலைமையகத்துக்கு கொண்டு வந்து என்னாச்சு அப்படின்னு பாக்குற நிலைமையில தான் இந்த திமுக அரசு இருக்கு. ஆனா இவரு நமக்காக, நம்ம நாட்டு மக்களுக்காக வந்து இறங்கி பேசுறாரு அப்படின்னா எவ்வளவு ஆச்சரியப்படக்கூடிய விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசியிருந்தாங்க. அரசியல் கட்சி தலைவர்களுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆமா, ஏன்னா இவங்க தான் போய் வெல்கம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்கும்போதும் கூட ரிசீவ் பண்ணல. திமுக இருக்கக்கூடிய எந்த மூத்த அமைச்சர்களுமே போல, துணை முதலமைச்சர் கூட போல. மொத்தமாவே திமுக வந்து பிரதமர் அவர்களை புறக்கணிச்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஒருத்தர் வராரு, பிடிக்குது பிடிக்கல, ரிசீவ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அந்த வெல்கமிங்கே கிடையாது. அது மட்டும் இல்லாம நேற்று வீடியோ ஒன்று வெளியே வந்துச்சு, பாத்தியா? என்ன வீடியோ? அதாவது நம்ம முதல்வர் இருக்காரு இல்லையா, போன்ல பேசுறாரு, பக்கத்துல ஒருத்தர் நின்று அழுதுட்டு இருக்காரு. ஹலோ, நான் ஸ்டாலின் பேசுறேன். உங்க மகன் செயலாளர் இருக்கிற ஆலங்குளம் தெற்குடைய செயலாளர் சிவகுமார் வந்திருக்காருங்க, பேசிட்டு இருக்கோம். அவர் குடும்பத்துக்கு இவர் கால் பண்ணி பேசுறாராமா. அந்த மாதிரி ஒரு வீடியோ கூட நேற்று வெளியாச்சு. நேற்றுக்கே நம்ம பார்த்துருந்தோம், ராமேஸ்வரத்துல ஒரு மாணவியை வந்து கழுத்தெடுத்து கொடூரமா கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற செய்தியை. அதை பத்தி பேச முடியல முதல்வருக்கு. அங்க என்ன நடந்துச்சுன்னு பார்க்க முடியல, எதையுமே கேட்கல. இந்த மாதிரி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. என்னங்க முதல்வர் இது? அவரோட அந்த பெண்ணுடைய குடும்பம் வந்து கதறாங்க. ஏங்க இவ்வளோ மோசமா இருக்கு தமிழ்நாடு, இன்னைக்கு என் பொண்ணு இல்லாம போயிடுச்சுங்க, இனிமேலாவது நடக்கக்கூடாது, தயவு செஞ்சு கவனிங்கன்ற மாதிரி கெஞ்சி கதற மாதிரியான வீடியோவும் பார்த்தோம். நம்ம முதல்வர் பேசின இந்த வீடியோவுமே பார்த்தோம். இப்போ திமுகவா எல்லாருமே போட்டோ ஷூட் ஆச்சு, விளம்பர மாடல் ஆச்சு அப்படின்னு சொல்றது தப்பே கிடையாது அப்படின்னு தான் இந்த மாதிரி இவங்க செய்யறதுல இருந்து தோணுது. அது மட்டும் இல்லாம இவங்க நேத்து ஒரு ட்வீட் போட்டு, அதாவது ஆட்சி ஆரம்பிச்சு 4.5 வருஷம் கோயம்புத்தூரை பத்தியோ மதுரை பத்தியோ சுத்தமா அக்கறையே இல்லாம இன்னைக்கு இன்னொரு 6 மாசம் 4 மாசம் கூட இல்லைல்ல, இப்போ வந்த பிறகு கோயம்புத்தூர் மேல அக்கறை, மதுரை மேல அக்கறை, திருச்சி மேல அக்கறை, இப்ப எல்லா மாவட்ட மேலையும் அக்கறையை கொட்டுறாங்க. அப்படிதான் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேணும் அப்படின்னு இவங்க கேட்டாங்க. அதை மத்திய அரசு நிராகரிச்சிருக்கு. அதுக்கு என்ன ஒரு ஸ்டாம்ப் போட்டாங்கன்னா, பிஜேபி எந்த மாநிலங்கள்லாம் ஆட்சி பண்ணுதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் வளர்ந்துகிட்டே போகுது, அந்த வளர்ச்சிக்கு பிஜேபி அரும்பாடுபடுது. ஆனா அவங்களுக்கு ஆப்போசிட் அலையன்ஸ் பார்ட்டி எங்கெல்லாம் ரூலிங்ல இருக்கோ அங்கெல்லாம் பிஜேபி வன்மையா கண்டிக்குது, நிதி ஒதுக்க மாட்டேன், அவங்க வளர்ச்சியை தடுக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டாம்ப் வேற குத்துனாங்க. ஆனா உண்மையா என்ன நடந்தது அப்படின்றது சொல்லவே மாட்டேன்றாங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும். நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லையா, நிராகரிக்கல, திருப்பி அமைச்சிருக்காங்க. அதாவது டிபிஆர்னு சொல்லுவாங்க, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். அந்த டிபிஆர் பொறுத்தவரை எங்கெங்க மெட்ரோ சேவை தேவை, எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் அதில் இருக்கணும். ஆனால் இந்த திமுக அரசு அனுப்புன அந்த டிபிஆர் அப்படின்ற ரிப்போர்ட்ல என்ன இருந்திருக்கு அப்படின்றது தெரியுமா? முதல்ல கோவைக்கும் மதுரைக்கும் பாப்புலேஷன் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. 20 லட்சத்துக்கும் கம்மியாக தான் இருக்கு. அங்கே மெட்ரோ சேவை கொண்டு வந்தாலும் பயனில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தா அப்படின்னா 2011 கோவையில் வந்து 15 லட்சத்துக்கும் மேலே மக்கள் தொகை இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அதை வந்து இதில் நோட் பண்ணியிருக்காங்க. 2025 எவ்வளோ மக்கள் தொகை இருக்காங்கன்றத சொல்லணும்ல, ஏன் சொல்லலை? அடுத்து பார்த்தா அப்படின்னா
இந்த மெட்ரோ சேவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா பல மக்களுடைய சொத்துக்கள் வந்து இடிக்கப்படும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ நீங்க ப்ராப்பரா வந்து டிபிஆர் ரிப்போர்ட்டை கொடுங்க, நாங்க அதுக்கப்புறம் அதை வந்து வெரிஃபை பண்ணிட்டு பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஸ்டெப்பை நாங்க எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி மத்திய அரசாங்கத்துல இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. ஆனா இவங்க அதை என்ன பண்றாங்க, நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, எப்பயுமே மத்திய அரசை வந்து குறை சொல்லிட்டே இருக்கணும், இப்போ வந்து பெரிய பாயிண்டா கிடைச்சிருச்சு, நம்ம வந்து இதை வச்சு அரசியல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, மத்திய அரசாங்கம் எங்களை வஞ்சிச்சிட்டாங்க, நாங்கள் வந்து மக்களுக்காக எவ்வளவோ நலத்திட்டங்கள் கொண்டு வரோம், இதையும் நாங்கள் மக்களுக்காக தான் செய்கிறோம், ஆனால் அவங்க வந்து ஏற்றுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான அரசியலை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இருந்தாலும் என்ன, திமுகனாலே நாடகம் தானே, நம்ம எதுவும் கேட்க முடியுமா என்ன, சரி நீங்கள் பண்ணுற அளவுக்கு பண்ணுங்க, நாங்கள் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு நாங்கள் பதிலடி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி மக்கள் இன்னமும் அமைதியாக தான் இருக்காங்க. இவங்க மத்திய அரசை குறை சொல்லணும் இல்லை எதிர்க்கட்சியை குறை சொல்லணும்னா கையில் எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதம் என்னவா இருக்கு அப்படின்னா, மத்திய அரசு எங்களுக்கு நிதி கொடுக்கல, மத்திய அரசு எங்களை வஞ்சிக்குது, திரும்ப 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 இந்த ஒரு விஷயத்தை தான் மக்கள் மத்தியில் திணிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இவங்க ஆட்சிக்கு வந்த இந்த 2021 டைம்ல ஆட்சிக்கு வரும்பொழுது இந்த விஷயத்த சொல்லும்பொழுது ஒருவேளை இருக்குமோ அப்படின்னு மக்கள் கூட சில பேர் நம்ப ஆரம்பிச்சாங்கன்னே சொல்லலாம். ஆனா இப்போ மக்களுக்கு தெள்ள தெளிவா தெரியுது என்ன நடக்குது, உண்மையாவே என்ன நடக்குது, திமுக என்ன நம்ம கிட்ட திருச்சி சொல்றாங்க அப்படின்னு பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் என்னன்னா, ஆட்சிக்கு வந்துட்டா மதுவிலக்கு கொண்டு வரோம், நீட் தேர்வை ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. மதுவிலக்கு பத்தி என்னன்னு கேட்டா, நாங்க ஒன்றும் இப்ப சொல்லலையே, 2016 சொன்னோம், அப்ப நீங்க ஓட்டு போட்டுருந்தா மதுவிலக்கு கொண்டு வந்திருப்போம், இப்ப நாங்க ஏன் மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படின்றத பிளேட திருப்பிட்டாங்க. அடுத்து நீட் தேர்வு ரத்து பண்ண போறோம், இவங்களுடைய ஆயுதமே அதுவா தான் இருந்துச்சு. ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து பண்ணுவோம், ரகசியம் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு சின்னவர் சொன்னாரு. ஆட்சிக்கு வந்து 4.5 வருஷம் ஆட்சியே முடிய போகுது ஆல்மோஸ்ட். என்ன ரகசியம், எப்பதான் ரத்து பண்ணுவீங்கன்னு கேட்டா கையெழுத்து வாங்கி கொடுத்துருக்கோம், ரத்தாயிடும், இன்னுமுமே இதை தான் சொல்லி நம்ப வச்சுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 2026 வாக்குறுதியிலையும் கூட நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் அப்படின்ற வாக்குறுதி இருந்தாலும் இருக்கும், அதுல எந்த ஆட்சேபனையுமே கிடையாது. ஸோ அடுத்த விஷயம், சிலிண்டர் விலையை வந்து கையில் எடுத்திருந்தாங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்து 500 ரூபாய்க்கு சிலிண்டர் கிடைக்கும்னு கனிமொழி அக்கா பேசினாங்க. அது குறித்து எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு, அவங்ககிட்ட கேட்கும்போது இல்லையே சொன்ன மாதிரி எனக்கு ஒன்றும் ஞாபகம் இல்லையே அப்படின்றாங்க. சொல்றது ஒன்னா இருக்கு, செய்யறது ஒன்னா இருக்கு. இப்படி மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மக்கள் இவங்களை எப்படி நம்புவாங்க அப்படின்ற கேள்விதான் வருது. அதுவும் இல்லாம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் திமுக செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையுமே திருட்டுக்களும் உருட்டுக்களும் அப்படின்னு இவங்க சொல்லிட்டு என்ன செய்யல, என்ன சொல்லாம செஞ்சிருக்காங்கன்ற அத்தனையுமே போடுறாங்க. ஸோ இது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது தான் சொல்லணும். ஏன்னா இந்த 26 நம்ம யாரை சூஸ் பண்ணணும், 2021 பண்ண தப்ப திரும்ப பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு இதை தான் ஏற்படுத்துதுன்னு நினைக்கிறேன். ஆனா நம்ம அப்பா அப்படி சொல்ற மாதிரி தெரியலையே, நாங்க வந்து சிறப்பா இல்ல அண்ணனா மாறிட்டாரா, இது எப்ப இருந்து உனக்கு விஷயமே தெரியாதா? இந்த மகளிர் உரிமை தொகை கிடைக்குதுல்ல, ஆமா அத பெண்கள் எல்லாரும் எங்க அண்ணன் வீட்டு சீரா பாக்குறோம் அப்படின்னாங்களா, அன்னையில இருந்து நம்ம அப்பா அண்ணனா மாறிட்டாரு. எவ்வளவு ரூபா கொடுத்தாங்கன்னு தெரியல இதை சொல்றதுக்கு. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அண்ணாவோ அப்பாவோ ஏதோ ஒன்று இருந்துட்டு போறாரு. தமிழகத்தை வந்து நாங்க தலைகுனியை விட மாட்டோம், தமிழக மக்களுக்காக நாங்க பாடுபடுவோம், எங்க ஆட்சியை யாரும் அசைக்க முடியாது, எந்த கொம்பனும் எங்களை குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வீரவசனம்லாம் பேசினாரே. இவ்வளவு குறைகள் இருக்கே, இந்த குறைகள்லாம் நம்ம மேலதான் வருது அப்படின்றது அவர் காதுக்கு போகுதா இல்லையா அப்படின்றதே தெரியல. அவருக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்னா பொம்மை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பேரே வச்சுட்டாங்க. சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும். 2016 பார்த்த அப்படின்னா இதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. அதுல முதல் ஸ்டெப்பா என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போய், நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போய் மக்கள் கிட்ட போயிட்டு ஒரு கிராமங்களுக்கும் போயிட்டு உங்களுடைய குறைகளை எழுதி நீங்க இந்த பெட்டியில போடுங்க, அந்த பெட்டியை நான் என்ன பண்றேன்னா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா திறந்து பார்த்து அந்த குறைகள் எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. கிட்டத்தட்ட அந்த பாக்ஸுக்குள்ளேயே 50 லட்சத்துக்கும் மேல குறைகள், அந்த சீட்டு அவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த சீட்லாம் எங்க போச்சு, என்ன பண்ணாங்க, எரிச்சிட்டாங்களா, இல்லை அந்த பொட்டி என்னாச்சு, சாவியை தொலைச்சிட்டாரா, என்னன்னு எதுவுமே தெரியல. இப்போ வர பதில் கேட்டோம் அப்படின்னா, நாங்கள் வந்து படித்து பார்த்துட்டோம், மக்களுக்கு என்ன குறைகள்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் தான் அதை நிவர்த்தி பண்ணிட்டோமே, இப்போ என்ன கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க. ஆமாம், இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஒரு முகாம் நடத்துனாங்கல்ல, 10,000 இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க நடக்க போது, உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை சொன்னீங்கன்னா தீர்த்து வச்சிருவோம், அதுவும் 45 நாளுக்குள்ள சரியாயிடும் அப்படின்னு ஒரு விஷயம் வரும்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் என்ன சொன்னாரு அப்படின்னா, இப்போ நீ சொன்னில அந்த பெட்டி, அதே தான் சொன்னாரு. ஏற்கனவே அவர் பெட்டியில சீட்டெல்லாம் போட்டு ஊர் ஊரா போய் குலுக்கிட்டு இருந்தாரு. அப்ப என்ன சொன்னாருன்னா, நீ சொன்ன மாதிரிதான் பூட்டி வச்சிருக்கேன், ஆட்சிக்கு வந்தாலும் திறந்து படிப்பண்ணாரு.
தலைவர் சாவியை தொலைச்சிட்டாரு போல, சாவியை தான் தேடிட்டு இருக்காரு, அப்ப போட்ட சீட்டே இன்னும் வேலைக்காவல, இதுல முகாம் வச்சு வேற குறைய கேக்குறாங்களா, என்னமா தீக்க போறாங்க அப்படின்ற விமர்சனத்தை கூட வச்சிருந்தாங்க. அவர் சொன்ன மாதிரியே தான் நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அத்தனை முகாம் வச்சுமே மக்களுடைய குறைகள் எதுவும் தீர்க்கப்படலை அப்படின்றத மக்களே சொல்லக்கூடியது கூட நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கான விஷயங்கள் இதுதான். நாளைக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நாளைக்கான வீடியோல பார்க்கலாம். நன்றி.